ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ருணம், ரோகம், சத்ரு இந்த பாவகத்தை குறிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். கடன் எதனால ஏற்படுறது, எப்படி கடன் ஏற்படுறது, அந்த கடன் அடைவுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, நோய்கள் எதனால் ஏற்படுகிறது, எந்த கர்ம வினை பாவங்களால் தொற்றுகள் உண்டாகிறது, பரம்பரை நோய்கள் எதனால் வருகிறது, வழக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷன் வருது அப்படின்னா எப்படி வழக்குகளை சமாளிப்பது, வழக்குகளை எப்படி கொண்டு போகணும், முடிவுக்கு வருவது எப்படி, ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில ஒரு மேல் வரியை மட்டும் நம்ம டச் பண்ண போறோம். இந்த ருணம், ரோகம், சத்ருன்ற பாவகத்தை பத்தி நம்ம ஸ்பீக் பண்றோம். பட் 6ஆம் அதிபதி தான் உங்களுக்கு கடனை கொடுக்கிறவர். 11ஆம் அதிபதி உங்களுக்கு கடனை நிவர்த்தி பண்றவர். ஒரு கடன் ஏற்படுறதுக்கு உண்டான பாவகம் சூட்சமம் என்ன சொல்லுது அப்படின்னா 6ஆம் இடத்தை சொல்லுது. அதை நிவர்த்தி செய்யக்கூடிய பாவகமா அது 11ஆம் பாவகத்தினுடைய அதிபதி நம்ம பார்க்கணும். அப்ப 6ஆம் பாவகம் வலுத்திருந்தாலோ 6ஆம் பாவகம் பாவர்களால் பார்க்கப்பட்டிருந்தாலோ ஒரு மனிதனுக்கு கடன்கள் ஏற்படுவதற்கான சூழல்கள் இருக்கிறது. அப்ப 11ஆம் அதிபதியினுடைய சூழலை பொறுத்து அந்த கடன் நற்கடனா, பாதுகாப்பான கடனா, அல்லது பலவீனமாக படக்கூடனா, ரொம்ப அவசியங்களையும் அவமானங்களையும் கொடுக்க போகிறதா அப்படின்றதெல்லாம் நாம அந்த பாவகத்தை பொறுத்து சர்ச் பண்றோம். தன்னுடைய வாழ்நாளினுடைய உழைப்புகளுக்கு இவங்க குடும்பத்துல மரியாதை என்பது இருப்பது கடினமாக இருக்கு. என்னப்பா செஞ்சுட்டாரு, கடைசி வரைக்கும் இவர் வட்டி தான் கட்டின்னு இருக்காரு, இவர் கடன் தான் கட்டின்னு இருக்காரு, இவர் என்னைக்கு மீண்டு என்னைக்கு இவர் நம்மளுக்கு நல்லது பண்ணாரு அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க. சரி, நமக்கு பிள்ளையாண்டா இருக்கான், மனைவி இருக்கா, இவங்கெல்லாம் ஒரு நேரத்துல நம்மளுக்கு கை தூக்கி விடுவாங்க, இவங்க நம்ம கடனை ஏத்துக்குவாங்க, இவங்களுக்காக தான் உழைக்கிறோம், இவங்களுக்காக தான் வீடு கட்டுறோம், வீட்டுனால கடன் ஏற்பட்டு போச்சு, படிப்புக்காக கடன் ஏற்பட்டு போச்சு, அனைத்து சௌகரியங்களையும் வாங்கி கொண்டு அவர்கள் உழைக்கும் காலத்தில் அவர்களுடைய சூழ்நிலையைத்தான் பார்ப்பார்களே கண்டி உங்களுடைய சூழ்நிலையை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இது 100% ஒண்ணு. இந்த விருச்சிகத்துக்கு இது நடக்கும். கேம் சேஞ்சர் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க 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 வாழ்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ருணம், ரோகம், சத்ரு இந்த பாவகத்தை குறிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். 12 ராசிக்கும் கடன் எதனால ஏற்படுறது, எப்படி கடன் ஏற்படுறது, அந்த கடன் அடைவுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, நோய்கள் எதனால் ஏற்படுகிறது, எந்த கர்ம வினை பாவங்களால் தொற்றுகள் உண்டாகிறது, பரம்பரை நோய்கள் எதனால் வருகிறது, வழக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷன் வருது அப்படின்னா எப்படி வழக்குகளை சமாளிப்பது, வழக்குகளை எப்படி கொண்டு போகணும், முடிவுக்கு வருவது எப்படி, ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில ஒரு மேல் வரியை மட்டும் நம்ம டச் பண்ண போறோம். ஏன்னா ஆழமா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போனோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பற்றாது. அதனால முக்கியமான ஒரு தொகுப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை எடுத்துக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்து வரும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இன்னும் ஆன்மீக செய்திகளை நிறைய கொண்டு வரணும்ன்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்குறீங்க. இந்த சேனலை மேலும் மேலும் பார்த்து எங்களுக்கு உண்டான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க 12 வீடியோக்களுக்கும் ருணம், ரோகம், சத்ரு பாவகத்தை பத்தி எளிய விளக்கங்களோடு இன்றைய வீடியோ நம்ம பார்க்கலாம். அன்பிற்கினிய விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசி நாதன் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான். சஷ்டாதிபதி யாரு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான். இந்த ருணம், ரோகம், சத்ருன்ற பாவகத்தை பத்தி நம்ம ஸ்பீக் பண்றோம். பட் 6ஆம் அதிபதி தான் உங்களுக்கு கடனை கொடுக்கிறவர். 11ஆம் அதிபதி உங்களுக்கு கடனை நிவர்த்தி பண்றவர். ஒரு கடன் ஏற்படுறதுக்கு உண்டான பாவகம் சூட்சமம் என்ன சொல்லுது அப்படின்னா 6ஆம் இடத்தை சொல்லுது. அது நிவர்த்தி செய்யக்கூடிய பாவகமா அது 11ஆம் பாவகத்தினுடைய அதிபதி நம்ம பார்க்கணும். அப்ப 6ஆம் பாவகம் வலுத்திருந்தாலோ 6ஆம் பாவகம் பாவர்களால் பார்க்கப்பட்டிருந்தாலோ ஒரு மனிதனுக்கு கடன்கள் ஏற்படுவதற்கான சூழல்கள் இருக்கிறது. அப்ப அது 11ஆம் அதிபதியினுடைய சூழலை பொறுத்து அந்த கடன் நற்கடனா, பாதுகாப்பான கடனா, அல்லது பலவீனமாக படக்கூடனா, ரொம்ப அவசியங்களையும் அவமானங்களையும் கொடுக்க போகிறதா அப்படின்றதெல்லாம் நாம அந்த பாவகத்தை பொறுத்து சர்ச் பண்றோம். அப்ப 11ஆம் அதிபதியினுடைய சூழ்நிலையை பொறுத்து அது அசிங்கப்படுமா, அவமானப்படுமா, ஜப்தி ஆகுமா, கோர்ட்டு கேஸ் போகுதா அப்படின்ற கடனை நம்ம ஆதரவு. விருச்சிக ராசிக்காரர்கள் வாண்டடா தானா தேடி போய் கடனை உருவாக்கி கொள்வார்கள். எங்க காசு கிடைச்சாலும் உடனே போய் வாங்கிக்கிறது உண்டான சூழ்நிலை. இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு தேவைக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்றது, கடன் வாங்கியாவது தேவையை வைத்துக் கொள்வது. 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணிக்கணும், அது கடன் வாங்கியாவது நம்ம அக்கௌண்ட்ல வச்சுக்கணும், ஒரு சேஃப்டி அப்படின்ற ஒரு மனநிலை இந்த விருச்சிகத்துக்கு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதனால அந்த கடனை நீங்கள் பாதுகாப்பாக அமைத்துக் கொள்வது அதுதான் என்னுடைய கைட்னஸ் உங்களுக்கு. ஏன்னா சற்று கொஞ்சம் குறைஞ்சாலும் உங்களுடைய மன ரீதியான ஸ்ட்ரெயிட்டா
பாதிக்கப்படுறதுக்கு உண்டான சூழல் நடக்கும். இந்த ஆப்ல வாங்குறது, யாராவது தனிநபர் கடன்ல அதிக வட்டிக்கு வாங்குறது, வட்டியை கொடுக்கறதுக்கு ஒரு வட்டி கடன் வாங்குறது, வட்டியை கொடுக்கறதுக்கு ஒரு வட்டி கடன் வாங்குறது. இப்ப ஒரு கடன் வாங்கிட்டு வட்டியும் கட்ட முடியாம அசலும் கட்ட முடியாம அது மொத்தமாகி போய் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அசலும் வட்டியும் சேர்ந்து அசலா மாறி அதுக்கு புதிய கடனை உருவாக்கும். இந்த பல வழிகள்ல பரிமாற்றத்தை பெறது, இந்த கடனுக்கே கடன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சூழல்ல மாட்டிக்கிறது தான் இந்த விருச்சிக ராசியினுடைய விஷயங்கள். ஒரு காலகட்டத்துல இவங்களுக்கு அது ஃபுல்லா போக்கஸ் போயிட்டு அந்த கடனை பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரியாது, சாதாரணமா தெரியும், இதானே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அலுப்பு தட்டிடும். ஆனா இவங்க கிட்ட ஒரு தவறான குணம் இருக்கும், வாங்கறத கொடுக்கறதுக்கு உண்டான சூழல் அவ்வளவு எளிதாக இவங்களால் முடியாது. அது தவறான பழக்கம் என்பது இல்லை, பட் அது கிரக சூழ்நிலைகள் ஒத்துழைக்காது. எப்படியா இருந்தாலும் மேலும் மேலும் தான் உருவாயிட்டே போகுமே கண்டி அதுக்கு ஒரு எண்ட் ஆஃப் பார்ட்ன்றது ரொம்ப சீக்கிரம் அதுக்கு எண்ட் பண்ண முடியாது. இது நிறைய பரிகாரங்கள் ரீதியாகவும் மன ரீதியான மாற்றமும் தான் முதல்ல இதுக்கு தீர்வாகவே இருக்கும். நீங்க வாங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பல கோடி பல மில்லியன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிவிடும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய கடன் அசிங்கமும் அவமானத்தையும் இந்த காலம் கொடுத்தே தீரும். ஆமா, அவமானப்படாம நீங்க வெளியில வரவே முடியாது. டீசெண்டா வாங்கிட்டு டீசெண்டா கொடுக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா முடியாது. காலம் அதை கொடுக்க விடாது. இது விருச்சிகத்தினுடைய உண்மையான ரிசல்ட். டாக்குமெண்ட் எடுத்து போய் வச்சிருவாங்க சார், எத்தனை டாக்குமெண்ட் இருந்தாலும் அது கடனாவே தான் இருக்கும். ரோலிங்ல இருப்பாங்க சார், எப்பயுமே ஒரு ஃபயர் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எப்பயுமே ஒரு தீப்பிழம்பாக எரிந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு போகலன்னா என்ன ஆகுறது, இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் நம்ம சம்பாதிச்சாதானே வேலைக்காகும் அப்படின்ற மாதிரி இந்த கடனுக்காகவும் இந்த வட்டிக்காகவும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, தமக்குன்னு ஒரு சந்தோஷங்கள் இருக்குது, அதெல்லாம் இவங்க அனுபவிக்கவே முடியாது. தன்னுடைய வாழ்நாளில் இளமை காலங்களை தொலைத்து விடுவார். இது நடக்கும் சார். எவ்வளவு கொடுத்தாலும் மாளாது, வட்டி மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கேன், அசலை என்னைக்கு கொடுக்க போறேன், இதை கொடுத்து 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 ஒரு நேரத்துல இவங்களுக்கே சலிப்பு தட்டு போய் அது மாதிரி இருக்கட்டும் போடா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துடும். அதே காலகட்டத்துல தன்னுடைய வாழ்நாளினுடைய உழைப்புகளுக்கு இவங்க குடும்பத்துல மரியாதை என்பது இருப்பது கடினமாக இருக்கு. என்னப்பா செஞ்சுட்டாரு, கடைசி வரைக்கும் இவர் வட்டி தாம்பா கட்டின்னு இருக்காரு, இவர் கடன் தான் கட்டின்னு இருக்காரு, இவர் என்னைக்கு மீண்டு என்னைக்கு இவர் நம்மளுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க. சரி, நமக்கு பிள்ளையாண்டா இருக்கான், மனைவி இருக்கா, இவங்கெல்லாம் ஒரு நேரத்துல நம்மளுக்கு கை தூக்கி விடுவாங்க, இவங்க நம்ம கடனை ஏத்துக்குவாங்க, இவங்களுக்காக தான் உழைக்கிறோம், இவங்களுக்காக தான் வீடு கட்டுறோம், வீட்டுனால கடன் ஏற்பட்டு போச்சு, படிப்புக்காக கடன் ஏற்பட்டு போச்சு, அனைத்து சௌகரியங்களையும் வாங்கி கொண்டு அவர்கள் உழைக்கும் காலத்தில் அவர்களுடைய சூழ்நிலையைத்தான் பார்ப்பார்களே கண்டி உங்களுடைய சூழ்நிலையை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இது 100% உண்மை. இந்த விருச்சிகத்துக்கு இது நடக்கும். இவ்வளவு காலம் நான் உழைச்சி போட்டேன் சார், சாப்பாட்டுக்கு துணிமணிக்கு வீட்டுக்கு எல்லாம் பண்ணேன் சார், இப்பதான் போய் சார் என் பிள்ளாண்டம் போய் வேலையில சேர்ந்தான், ஒரு 10,000 வருமானம் வந்தது, 15,000 சம்பாதிச்சான், 20,000 சம்பாதிச்சான், அவன் இஷ்டத்துக்கு அவன் செலவு பண்ணினான் சார், என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல சார். இதை கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கும், இப்படிதான் உங்க காலம் போகும். வேற வழி இல்லாம மறுபடியும் நீங்க உழைக்க ஆரம்பிப்பீர்கள். எவ்வளவு காலம் சார் நான் உழைக்க முடியும், என்னுடைய உடல் உயிர் இருக்கிற வரைக்கும் உழைச்சி ஏதாவது ஒண்ணு சரி பண்ணிடலான்னு பாக்குறேன், எதையுமே நான் நேர் பண்ணவே முடியல சார். அது 1000 ரூபாய் கடன் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும், மில்லியன்ல கிரெடிட் இருக்கிறவங்களுக்கும் இந்த மனநிலை இருந்து கொண்டே இருக்கும். கடனுடைய தொகை தான் வித்தியாசப்படுமே கண்டி மனநிலையில் எந்த ஒரு மாற்றமும் அல்ல. அவங்களுடைய ஜாதகப்படி அவங்க உயர்வுகள் இருப்பாங்க, தொழிலதிபரா இருப்பாங்க, பல மில்லியன் ஓனரா இருப்பாங்க, இதெல்லாம் இருந்தாலும் சில பேருக்கு மிடில் கிளாஸ், சில பேர் ஐஃபையா இருப்பாங்க. இருந்தாலும் இந்த மனநிலையானது இது மாதிரிதான் இருக்கும். அது அவருடைய வாழ்க்கையினுடைய தரத்தை பொறுத்து தான் அவருடைய ஸ்டேட்டஸ் மாறுதே கண்டி அந்த மைண்ட் செட் மனநிலை மாற்றம் அடையாது. இவங்களுக்கு 10,000 ரூபாய் நஷ்டம் அப்படின்னா அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டம், இப்படிதான் மாறும். ஆனால் ஏமாற்றம் என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவர்களுக்கு நோய் தாக்கம் என்பது கால் நரம்பு இருக்கிறது. தூங்கும் போது என்ன பண்ணா முட்டிக்கு முட்டி வலிக்குது, நரம்பு இழுக்குது, முதுகு தண்டுவடம் பாதிக்குது, உட்காந்தா எழுந்திருக்க முடியல அப்படின்னு ஒரு 40-45 பிளஸ்லயே வந்துடும் இவங்களுக்கு. அதுல இருந்தே இவங்களுக்கு
அதுக்குண்டான உடற்பயிற்சி, அதுக்குண்டான மருத்துவம், மருந்து, இதெல்லாம் இவங்க சாமிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். அதே காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறுபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல அந்த அமைப்புகள் இருக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதிர்ஷ்டம் இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு கிடைச்சிடும், இங்க புதையல் இருக்குது, இங்க புதையல் இருக்குது, பெரும் பணம் அங்க இருக்குது. அப்ப ஏதாவது ஒரு மந்திர தொடர்போடு போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு சாத்தானை ஏவி விட்டு நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல ஏதோ பிரபஞ்சம் ரகசியமா மறைஞ்சிருக்குது, இதெல்லாம் காணல் நீராக இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் நம்பிண்டு பெரும் பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள், இதனால கடனாகக்கூடிய வாய்ப்புகள், இந்த பில்லி, ஏவல், சூனியம் இதை வைக்கிறவங்களோட தொடர்பு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வர்றதை உங்க வீட்டு நகை, பணம் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. அப்ப எல்லாருக்காகவும் உழைச்சிட்டு அவங்க சம்பாதிக்க பிறகு அவங்கவுங்க சேஃப்டி பார்த்துட்டு கடைசி வரைக்கும் நீங்க உழைச்சுட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இந்த விருச்சிகத்துக்கு நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நமக்கு ஆபத்து பண்ணணும், வெளியில வரணும் அப்படின்னா சலங்கை கட்டிய தெய்வங்கள். அப்ப சலங்கை எந்தெந்த தெய்வங்கள் கட்டியிருக்கும்? அங்காளம்மன் கட்டியிருக்கும். அப்ப காளிகா தேவிக்கு சலங்கை கட்டியிருக்கும். ஐயனாரப்பன் சலங்கை கட்டியிருப்பார். இந்த மாதிரி சலங்கை கட்டிய தெய்வங்கள் உங்களோடு வழிபடுறது உங்களுடைய எதிரிகளை வீழ்த்தும், உங்களுக்கு செய்வினை கோளாறு வச்சு உங்களை வீழ்த்தும், உங்களுடைய பிரபஞ்ச அறிவுகள் உங்களுக்கு நற்செய்திகளாக வரும், அதுல இருந்து நீங்க பாதுகாக்கலாம். இந்த கடன் வியாதியிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஏதாவது வாழ்வியல் கர்மாவிலிருந்து விடுபடணும் அப்படின்னா, இந்த உடல் ஊனமுற்றவர்கள், அதாவது தான் குழந்தை என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத இந்த குழந்தைகள்லாம் இருக்கும், மனம் குன்றி, மனக்குறை, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள், இவர்களுக்கு ஏதாவது நீங்க உபகாரம் பண்றீங்க, அவங்களுக்கு ஒருவேளை உணவாவது கொடுக்குறீங்க, இல்லை அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறீங்க, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் முற்றிலும் கரைந்து போகும், உங்களுடைய நோய் கரைந்து போகும், உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வரும். வாழ்க வாழ்க வாழ்க.